வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, மேற்கு வங்கத்தில் ரயில் மோதி 15 பேர் பலி. விபத்து எப்படி நடந்தது, யாருடைய தகவல், யாருடைய தவறு, திடுக்கிடும் தகவல் இப்போது வெளியாகி ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியுள்ளது. வாங்க என்ன செய்தி, என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மேற்கு வங்கத்தில் இருந்து கொல்கத்தாவிற்கு சென்று கொண்டிருந்த கஞ்சன் சங் எக்ஸ்பிரஸ் ரயில் சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்துல 15 பேர் பலியாகியிருக்காங்க. இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து திடுக்கிடும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அஞ்சாமின் சில்சாரில் இருந்து மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவிற்கும் கஞ்சன் சங் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. கோடை வாஸ்தலமாக உள்ள டார்ஜிலிங் செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த ரயில் தான் அதிக அளவில் பயணம் செய்து வராங்க. இந்த நிலையில்தான் இந்த ரயில் வழக்கம் போல புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. கொல்கத்தாவை நோக்கி வந்து கொண்டிருந்த கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் நியூ ஜால்பைகுரி ரயில் நிலையத்தில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்த இன்று காலை 8:30 மணியளவில் நின்று கொண்டிருந்த கஞ்சன் சங் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது மோதி சரக்கு ரயில் அதிக வேகத்தில் மோதியுள்ளது. இதுல கஞ்சன் சங் எக்ஸ்பிரஸ் ரயிலின் மின் பகுதியில் இருந்த 3 பெட்டிகள் தடம் புரண்டு உருக்குலைந்து போனது. இந்த விபத்தில் கஞ்சன் சங் எக்ஸ்பிரஸ் ரயில் பயணித்த பயணிகள் 15 பேர் உயிரிழந்ததாக, மேலும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இடிபாடுகளுடன் பலருமே சிக்கியிருப்பதாக, உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. தற்போது சம்பவ இடத்தில் பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகள் ஈடுபட்டு வராங்க. இந்த விபத்து குறித்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அதிர்ச்சி தெரிவித்திருக்காங்க. மீட்பு பணிகளை முடக்கிவிட்டோம். ரயில் விபத்து தொடர்பாக உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டு ரயில் பயணிகள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது. கடந்த ஆண்டு ஒடிசாவில் கோரமண்டல எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளாகி 266 பேர் பலியானாங்க. இந்த சம்பவம் நாட்டை உலுக்கியது. இந்த விபத்தின் ரணம் பயணிகள் மனதில் இருந்து இன்னும் நீங்காத நிலையில அதற்குள் மற்றொரு பெரிய விபத்து ரயில் பயணிகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரயில் விபத்துக்கு காரணமாக குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. நின்று கொண்டிருந்த கஞ்சன் சங் ரயில் மீது மோதிய சரக்கு ரயில் சிக்னலில் நிற்காமல் வந்ததே விபத்து காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. மனித தவறு காரணமா அல்லது தொழில்நுட்ப கோளாறு என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வராங்க. ரயில்கள் மோதி கொண்டதில் சரக்கு ரயிலின் லோகோ பைலட் மற்றும் அவரது உதவியாளர் உயிரிழந்ததாக எக்ஸ்பிரஸ் ரயிலின் கார்டும் பலியாகியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நாட்டு மக்களவே உலுக்கியுள்ளது. பிரதமர் மோடி அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேரில் போய் பார்வையிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.